நாங்கெல்லாம் 2024 உங்களுக்கு தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம். மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது என்கிறதுல நான் அன்கண்டிஷனலாகவே சப்போர்ட் பண்ணேன். உங்களுக்கு தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் 24 தேர்தலுக்கு பிறகு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. இந்த கூட்டணியை குறிப்பா அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில இணைந்து நின்றால்தான், ஓர் குடையின் கீழ் இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். 21 திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் அது சொல்கிற கருத்து. பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அவருடைய முயற்சியினால இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஓர் அணியில் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம். திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது. அந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி, என்டிஏ கூட்டணியின் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம். கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க. அவர்களுக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான். அப்படி அறியாமை உள்ளவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்க, இப்பயும் அவர்கிட்ட தான் போய் அந்த கேள்வி கேட்கணும். கரெக்டு தானே? அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன். இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது. திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் எனது கருத்து. நாளைக்கு பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர்றாரு. என்னை கூட அன்னைக்கு திருச்சியில் கேட்டாங்க. நான் அவரை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லிடலாம். அதுதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அரசியல் மாற்றங்கள்ங்கிறது நீங்க அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்.